நாம் கிறிஸ்துவை பற்றி அதிகம் அறிந்திருக்கிறோம். கிறிஸ்துதான் நமக்கு தூய ஆவியை அறிமுகப்படுத்தினார். ஆனால் நாம் தூய ஆவியை பற்றி இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தூய ஆவிதான் எல்லாவற்றிற்கும் முதன்மையானவர், ஆதியிலேயே இருந்தவர். ஜெனசிஸ் 1வது அதிகாரத்தில் 1-2 முடிய, முதலில் கடவுள் விண்ணையும் மண்ணையும் படைத்தார். ஆனால் இந்த உலகத்திற்கு உருவம் கொடுக்கவில்லை, எங்கும் வெறுமையே நிறைந்திருந்தது. அப்பொழுது தூய ஆவியானவர், ஹோலி ஸ்பிரிட் மட்டுமே எல்லாவற்றையும் ஆக்கிரமித்து இருந்தார். லூக் 12 அதிகாரம் 12 கூறப்பட்டுள்ளது யாதெனில், தூய ஆவி உங்களுக்கு எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்று தெளிவுபடுத்துவார். இதன் மூலமாக நாம் தூய ஆவி எங்கும் நிறைந்திருக்கிறார், நமக்கு எல்லா வல்லமையும் அவர் கொடுக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும்.